வரிசையில இன்னைக்கு நம்ம பேச போறது மிதுன ராசி. மிதுன ராசி காலபுருஷனுடைய 3ஆம் வீடு. இந்த மிதுன ராசிக்கு புதன் பகவான் அதிபதியாக வருகிறார். இங்க மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், அதாவது செவ்வாய், ராகு, குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் வருது. இதுல ரொம்ப சிறப்புமிக்க நட்சத்திரமாக திருவாதிரை பார்க்கப்படுகிறது. திரு ஆதிரை என்பது சிவபெருமானுடைய நட்சத்திரம்னு சொல்லப்படுது. இப்போ மிதுன ராசி என்பவர்களுக்கு காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி வித்தியாசமான கோணங்கள்ல நமக்கு தெரிஞ்ச வகையில பார்க்கலாம் வாங்க. இப்போ மிதுன ராசிக்கு இந்த வருஷம் புதுசா காதல் அமையுமா, யாராவது புதுசா வாழ்க்கையில வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வருஷம் மிதுன ராசிக்கு புதிய காதல், புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்கு. இதுல மிதுன ராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா மிதுன ராசிக்கு காதல் ஸ்தானம்னு சொல்லப்படுகிற இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் தான். அதாவது காதலிக்கக்கூடிய, இவர்கள் காதலிக்கக்கூடிய, அதாவது நீங்க யாரை காதலிக்கிறீங்களோ அவங்க ரொம்ப ரொமான்டிக்காகவும் ரொம்ப காதல் வயப்படக்கூடாது, உணர்ச்சி மிக்க ஆளாகவும் இருப்பாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது இயற்கை தான், எல்லாரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலர் அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்க யாரையாவது டக்குன்னு லவ் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்படி இருந்ததுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்ககிட்ட உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு இருந்தவங்க கூட சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வேறு ஒருவர் மேலேயோ வேறு ஒருத்தர் மேலேயோ அந்த காதல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சரிசமம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில என்ன பிரச்சனைகள் அப்படின்னா, காதல் முறிவு அப்படிங்கிறது எல்லாரும் சாதாரணமா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஒரு சிலருக்கு அது சாதாரணமான விஷயமா இருக்கு, பலருக்கு அது மிகப்பெரிய துன்பத்தை, மறக்க முடியாத காயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி வருமானு கேட்டா, இந்த ஆண்டு புதிய உறவு, புதிய காதல் மிதுன ராசிக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம். மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அப்படி நடக்கும்னா எப்போ நடக்கும், அதுக்கு நடக்கிறதுக்கு இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். மிதுன ராசிக்கு தற்சமய சூழ்நிலையில ஜென்ம குரு இருக்கு. அப்படிங்கிறதுனால குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்ப்பார். அதாவது உங்களுடைய 7ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசை பார்ப்பார், தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பார். அப்படிங்கிறதுனால கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டு. இந்த ஆண்டு சிறப்புமிக்க ஆண்டு திருமணத்திற்கு மிதுன ராசிக்கு. ஒரு எடுத்துக்காட்டு, நீங்க ரொம்ப வருஷமா திருமணம் பண்ணாம போஸ்ட்போன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட இந்த வருஷம் நீங்க கட்டாயமா திருமணத்தை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. தவிர ஜென்ம குருவா இருக்கிறதுனால ஹெல்த்ல தான் கவனமா இருக்கணுமே தவிர திருமணம் பார்க்கிற விஷயம் தன்னாலவே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, முக்கியமா வரன் தேடுற படலத்தை இப்ப நீங்க தொடங்கலாம். உங்களுடைய அலையன்ஸ், வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த முயற்சியில நீங்க ஈடுபடலாம் அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ராசிக்காரர்கள் திருமணத்திற்கு பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, துலாம் ராசி நம்பர் 1 பொருத்தமா இருக்கும். இதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மீன ராசியை விட கும்பராசி, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கும்பராசி மிகவும் பொருத்தமாக இருக்கும். இந்த துலாம் ராசி, கும்பராசி ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதுக்கப்புறமா ரிஷப ராசி. இந்த 3 ராசிகள், ரிஷபம், துலாம், அதுக்கப்புறம் கும்பம், இந்த 3 ராசிகள் உங்க மிதுன ராசிக்கு திருமணத்திற்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். தாராளமா நீங்க மேட்சிங் பார்த்துட்டு கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுங்க. திருமண வாழ்க்கை அப்படின்னு மிதுன ராசிக்கு வரும்பொழுது எதுல கவனமா இருந்தா வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்க முடியும் அப்படின்னா, சுருக்கமா சொன்னா பெத்தவங்க பேச்ச கேட்டா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியும். உங்களுக்கு நம்பிக்கையான யாராவது நண்பரோ இல்ல பிரதர் சிஸ்டரோ யாராவது ஒருத்தருடைய பேச்சை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க பெரும்பாலான நேரங்கள்ல தவறான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கரெக்டான நபரை தேர்ந்தெடுக்கணும்னா, கரெக்டான டிசிஷன் எடுக்கணும்னா, உங்களுக்கு யாரை ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களோ அவங்கள நீங்க கேட்கும் போது நீங்க சரியான மேரிட்டல் டிசிஷனை எடுக்க முடியும். மிதுன ராசியில காதல் தோல்வி அடைஞ்சிட்டீங்க, திருப்பி காதலிக்க முயற்சி பண்ணலாமா, அதுக்கு எது சரியான நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் செப்டம்பர்ல இருந்தே தன்னாலேயே உங்களுக்கு காதல் புதுசா அமையக்கூடிய யோகம் எல்லாம் இருக்கு. அதனால முயற்சி பண்ண இப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க தான் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணணும். உங்களுக்கு மனசை பிடிச்சவங்களை கூப்பிட்டு உங்க மனசுல என்ன இருக்கோ உண்மையை கரெக்டா தெளிவா பேசினீங்கன்னா அது கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆகும்.
மிதுன ராசிக்காரங்க காதல்ல தோல்வி அடையாம இருக்க எதை பண்ணணும், எதை தவிர்க்கணும்? இது அருமையான ஒரு கொஸ்டின். அதாவது நீங்க காதல்ல தோல்வி அடையாம இருக்கிறதுக்கு முதல்ல நீங்க தவிர்க்க வேண்டியது இந்த கனவு உலகத்துல வாழாம இருக்கணும். இந்த கனவு உலக நம்பி ஒரு வாழ்க்கை துணையோ ஒரு காதலனையோ காதலியோ தேர்ந்தெடுக்க கூடாது. பக்குவப்பட்ட முறையில நிதானத்தோட உங்களுடைய நேச்சர் என்ன, உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கும், இத யோசிச்சு நீங்க ஒரு பார்ட்னரை ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அருமையான வாழ்க்கை நீங்க வாழ முடியும். எதை தவிர்க்கணும் அப்படின்னா நான் சொன்னதுதான். அதாவது கூடிய மட்டும் உண்மையை பேசுங்க, பொய்யை தவிர்க்க. முக்கியமான விஷயத்துல 100% உண்மையே பேசுங்க. இன்னைக்கு உங்களை பிடிக்காம போனாலும் எதிர்காலத்துல மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து அவங்க சேருவாங்க. இது உண்மையே. அதனால நீங்க வந்து பண்ண வேண்டியது காதலிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா உண்மையை பேசுங்க, உண்மையை சொல்லுங்க. இது தப்பாலாம் பரவாயில்ல, உடனே பேசிருங்க. இதுதான் இப்படிதான் நானு இதுதான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட திருப்பி வந்து அவங்க சேருவாங்க. பெற்றோருடன் வாழும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். ஏன் அப்படின்னா நீங்க வந்து 2 விதமா செயல்படக்கூடிய சான்ஸ் ரொம்ப அதிகம். சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அப்ப பெற்றவங்களுக்கு பயம் வருமா வராதா? வரும். அப்ப காதலிக்கிறீங்க அப்படின்னாலும் ஒருத்தரை காதலிச்சா பரவாயில்ல, ஒரு 6 மாசம் முன்னாடி இவங்களை காதலிக்கிறேன், 6 மாசத்துக்கு அப்புறம் இவங்களை காதலிக்கலாம், பெற்றவங்களுக்கு ஒரு பயம் வருமா வராதா? வரும். அதனால பெற்றவங்கள்ட்ட நீங்க என்ன பண்ணணும்னா யாரா இருந்தாலும் சரி உங்க மனசுல இருக்கக்கூடிய கருத்துகள், உங்களுடைய ஐடியாலஜிஸ் இதை வந்து நீங்க ஓப்பனா ஷேர் பண்ணணும். அப்படி பண்ணாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு. அது காதலா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், ஓப்பன் டாக், நல்ல உண்மையை யதார்த்தமா பேசுறது தான் ஒரு முடிவுக்கு இந்த பிரச்சனைகளை கொண்டு வரும். உங்களுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் இருக்கு அப்படின்னா கல்யாண வாழ்க்கையை பாதிக்குமானா கண்டிப்பா பாதிக்காது. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல காதலிக்காமவோ இல்ல ஒரு காதல் கூட இல்லாம திருமணத்துக்குள்ள போறவங்க 99.99% இல்லைன்னே சொல்லலாம். ஆக திருமணத்துக்கு அப்புறமா இல்ல திருமணமானதுக்கு முன்னாடி உங்க காதலை சொல்லிடுங்க. அதாவது யாரை நீங்க காதலிச்சீங்க, எதனால காதலிச்சீங்க, என்ன நடந்துச்சு, எல்லாத்தையும் ஓப்பனா பேசுறது உங்களுக்கு நல்லது. என்னைக்கா இருந்தாலும் உண்மை ஜெயிக்கும். அது கொஞ்சம் தாமதமாகலாம், கண்டிப்பா ஜெயிக்கும். மிதுனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் காதலிக்காம திருமணம் ஆச்சுதான் மனசை எப்படி தேத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பல பேர்கிட்ட இருக்கு. இந்த கேள்விக்கு ரொம்ப ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு பதிலை நான் சொல்ல விரும்புகிறேன். மிதுனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் காதலிக்காம திருமணம் பண்ணீங்கன்னாலும் கூட உங்க திருமண வாழ்க்கையில மனசை தேத்திக்கணும்னா காதலிக்கிறத விட அருமையான வரன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க. ஆனா காலப்போக்குல அந்த திருமண வாழ்க்கையை எப்படி சரி பண்ணணுங்கிறதெல்லாம் கவனம் இருக்கணுமே தவிர மனசை தேத்திக்கிறதுல இதுல எதுவுமே இல்லை. வாழ்க்கை வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் நிற்காது. எவ்வளவு பெரிய பேரழகனா இருந்தாலும் பேரழகியா இருந்தாலும் காதல் இருக்கிற வரைக்கும் தான். அந்த காதல் போயாச்சுன்னா அந்த வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் ஆகணும். இது இயற்கையுடைய விதி. இதுக்கு யாருமே விதிவிலக்கு இல்லை. அப்போ மனசை தேத்திக்க வேண்டியது அப்படிங்கிறத விட உங்களுக்கு இறைவன் அளித்த அந்த வாழ்க்கை துணையோட சந்தோஷமா அவங்களை எப்படி சந்தோஷப்படுத்துறது. இப்ப நம்ம வாழ்க்கை துணையை நம்ம சந்தோஷப்படுத்தினா தன்னால அவங்க நம்மளை திருப்பி சந்தோஷப்படுத்துவாங்க. இந்த ஒரு லட்சியத்தோட நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இந்த வீடியோல மிதுனராசி என்பவர்களுக்கான காதல் மற்றும் திருமணம் அதை பத்தி நம்ம முற்றிலும் மாறுபட்ட கேள்விகளை பத்தி எல்லாம் பார்த்தோம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் வேறு சில நிகழ்ச்சிகளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.